இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி இறங்க போகுது. ஓவர் பவர் மார்வல் கேரக்டரை அந்த மூவில தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. நீங்க கேரக்டர்ஸ் நினைக்கலாம், ஆனா கேரக்டர்ஸ் கிடையாது. கேரக்டர்ஸையே வேலைக்காரனா வச்ச ஒரு கேரக்டரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. எப்படி அந்த கேரக்டர் பவரை காட்ட போறாங்கன்னு தெரியல. நீங்க யார் அதுன்னு கேட்டா அது வேற யாரும் இல்ல, ரீட் ரிச்சர்ஸ் அண்ட் சூசன் ஸ்டார்மோட பையன் பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தான். அந்த குழந்தை என்னடா அவ்வளவு பவர்ஃபுல்னு கேட்டீங்களா? அது குழந்தையாது கிட்டத்தட்ட 5 வயசுலயே ஒரு மல்டிவர்ஸே உருவாக்கி இருப்பான் அவனுக்கு விளையாடுறதுக்காக. அது மட்டும் இல்லாம அவன் டீனேஜ் வயசுல டாக்டர் டூம் பண்ண ஒரு வேலையை அவன் தான் சரி பண்ணிருப்பான். டாக்டர் டூம் காட் டூமா மாதிரி எல்லா மல்டிவர்ஸையும் உடைச்சி ஒரே யூனிவர்ஸா உருவாக்கி இருப்பார்ல, அதை உடைச்சி இவன் மல்டிவர்ஸே உருவாக்கி இருப்பான். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இவனுக்கு ஒரு 20-21 ஏஜ் இருக்கும் போது கேலக்டர்ஸ் திருப்பி பூமிக்கு வந்திருப்பாரு. இவனை பார்த்து கேலக்டர்ஸே பயந்து போய் கேலக்டர்ஸ் அவனோட வேலைக்காரனா இருந்திருப்பாரு. லிட்டரலி ஓவர் பவர் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில கேலக்டர்ஸ் பிராங்க்லினை தேடி தான் வந்திருக்கணும், அவரோட பவர் அப்சர்வ் பண்றதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஆனா மார்வெல்ல தரமான செய்திலாம் காத்திருக்கு.